முருகனை நம்பினவங்கள முருகர் எப்போவுமே கைவிட மாட்டாருங்க. அது எந்த மோசமான சூழ்நிலையாக இருக்கட்டும், எவ்வளோ மோசமான விதியாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் அதை உணர்ந்து முருகா என்னை காப்பாற்றுன்னு முருகனை ரொம்ப நம்பிக்கையோடு நம்பிட்டோம்னா முருகர் நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டார். நமக்கு என்ன தேவையோ அவர் நல்லா தெரிஞ்சு நமக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு. முருகர் ஒரு வாட்டி நம்ம அவரை நம்பிட்டோம்னா எப்போவுமே கைவிட மாட்டார். ஆனால் நம்ம நம்பணும். நம்ம முழுமையாக நம்புறதுல தான் இருக்குது முருகனுடைய சக்தியே. நம்பாதவங்களுக்கு அவர் எதுவும் செய்ய மாட்டார். செய்ய மாட்டாருன்னா அவர் செய்கிறது நமக்கு தெரியாமையே போயிடும். எல்லாருக்குமே கடவுள் அவர். ஒரு தாய் எப்படி எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் முருகரும். எல்லாரையும் அன்பு காட்டுவார், எல்லாருக்கும் நன்மை செய்வார். ஆனால் தீங்கு செய்கிறவங்களோ தீங்கான எண்ணத்தோடு நம்ம முருகனை வழிபட்டா அது ஒன்று நம்ம திருத்தப்படுவோம், இல்லைன்னா நம்ம அழியப்படுவோம். இது நிச்சயமான ஒரு உண்மை. அதனால் முருகனை வழிபடும் போது நம்ம நம்பிக்கையோடு வழிபட்டோம்னா நிச்சயமாக நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார். அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், பண கஷ்டமோ மன கஷ்டமோ மன வேதனையோ வாழ்க்கை அமையாத வாழ்க்கையோ, வாழ்க்கையில் இதெல்லாம் சரியாக அமையவே இல்லை, எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, இந்த கட்டத்தை நான் தாண்டி ஆகணும், இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கு, எதுவாக இருந்தாலும் சரி, அது உயிர் போகக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடலை வருத்துகிற ஒரு நோய் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனசை கஷ்டப்படுத்துகிற ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவமானப்படுத்தக்கூடிய ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமாக இருக்கட்டும் முருகர் கை விடவே மாட்டார். நம்பணும், முருகனை நம்பணும். நம்பினவங்களுக்கு கைவிட மாட்டார் முருகர். நம்ம நம்பினா முருகர் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு வழிபடணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.